வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமாருக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரியுது. ஆனால் ஜெயக்குமார் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, தன்னை கேட்காம எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடிவையுமே எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஜெயக்குமார் இருந்தார். எடப்பாடி பற்றியே அவருக்கு தெரியவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவார் அப்படிங்கிற விஷயமே ஜெயக்குமாருக்கு இப்போ தான் புரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னார். அதை ஜெயக்குமாரை வச்சு தான் அறிவிக்க வச்சார். அப்புறம் KP முனுசாமி அறிவித்தார். இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரை பாஜகவுக்கு எதிராக கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருந்தார். ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையான ஆள், விசுவாசமான ஆள், நமக்கு எந்த விதத்துலையும் துரோகம் பண்ண மாட்டார், நம்ம பாஜகனால தான் சட்டமன்ற தேர்தலில் தோற்று போனோம், இந்த தேர்தலையும் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தார். பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டாருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். அப்புறமா அதிமுக பாஜக கூட்டணி இறுதியாயிடுச்சு. இறுதியானோன்னே அவர் ரொம்ப விலகியே இருக்கிறார். செய்தியாளர்களை யாரையுமே சந்திக்கிறதே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை உறுதி பண்ணிவிட்டு எடப்பாடி வீட்டில் வச்சு பார்த்திங்கன்னா அவருக்கு விருந்து வச்சாங்க. கூட்டணி அமைச்சது மட்டும் இல்லை, விருந்து வேறு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாருக்கு பயங்கரமான டென்ஷன். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், வேலுமணிகிட்ட சொல்லி ஜெயக்குமாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், விருந்தில் கலந்துக்க சொல்லுங்கள், அவர் இல்லாமல் ஒரு விருந்தாங்க, வர சொல்லுங்கள், அவர் என்ன கோவத்தில் இருப்பார், அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அமித்ஷாட்ட பேச விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமாருக்கு சொல்லியிருக்கிறார். இதில் என்னென்னா, இந்த இதில் KP முனுசாமி கலந்துருக்கிறார். KP முனுசாமி தானே பாஜக வைத்து பேசினார், பாஜகவோட கூட்டணியிலேருந்து தானே சொன்னார். இப்போ அவர் இல்லையா, அவர் மானஸ்தான் தானே, அவரும் தானே இருக்கிறாரு. இப்போ பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத அவரும் தானே ஓகே சொல்லியிருக்காரு. ஜெயக்குமாருக்கு மட்டும் என்ன வலிக்குது, வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நாடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணியும் போய் ஜெயக்குமாரை ஃபோன் போட்டு இது மாதிரி அண்ணன் உங்களை விருந்துக்கு கலந்துக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, எப்பயுமே அவர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி சொன்னால் உடனே அட்டன் பண்ணிடுவார். ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டாரு, வேலுமணி கூப்பிட்டாருன்னொன்னே வேலுமணிகிட்ட பேசியிருக்கிறாரு. பேசிவிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு பர்சனல் விஷயமா முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறேன், கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது, சாரி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் சொல்லிட்டார். இது உடனே வேலுமணிக்கு தெரியும், இப்படி தான் ஒரு வார்த்தை வரும் அப்படிங்கிறது தெரியும். உடனே டென்ஷன் ஆகிட்டார் வேலுமணி. அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிட்டார். சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் இப்படி தாங்க, நம்ம முக்கியமான ஒரு இதில் இருக்கும்போது நம்மளுடைய சூழ்நிலை என்ன ஏதுன்னு கூட அவருக்கு புரியாது, அவர் நினைக்கிறத நம்ம நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம இங்கே ஒரு பலவகட்ட பஞ்சாயத்தில் நிற்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நெருப்பாத்தில் நீந்துற மாதிரி நீந்திட்டு கிடக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெயக்குமார் வேறு நம்மளை வறுத்தெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஜெயக்குமாருக்கு ஒரு கவலை இருக்குது. ஏன்னா கடந்த தேர்தலில் நான் தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக கூட்டணி தான். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40,000 சிறுபான்மையின் மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாமே ஏனே இப்படி போய் நீ இந்த இதோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஏனே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கூட சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜின்னு சொன்னேன். இப்போ சொல்லிவிட்டு அதே கட்சியோட கூட்டணி வச்சு அதே ராயபுரம் தொகுதியில் நானும் சீட்டு வாங்கிட்டு திரும்பவும் அதே மக்களை போகும்போது நீ தான் மாற்றி மாற்றி பேசுகிறேன் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. இதனால் என்ன செஞ்சிட்டாரு, வேணாம் எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டார். ஆனால் சந்தித்து அவர் நிப்பாட்டிட்டு அவர் எங்கே போகணும், அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்தலை சந்திக்கணும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும். எடப்பாடி பழனிசாமியோட முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்கிட்ட போவாரா, போக மாட்டார். அங்கே டிடிவி கிட்ட போக மாட்டார். அப்புறமா எங்கே போவார், திமுகவுக்கு தான் போவார். திமுகவும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்ன பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே ஒரு விஷயமே அவருக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு. பல தட்ட ஆதரவாளர்கிட்ட ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. விரைவில் திமுகவுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. போட்டு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமார் போகிறத பற்றி பெருசாக கவலையே கிடையாது. அவருக்கு போனால் போயிட்டு போகிறாரு, நம்ம அவருக்கான மரியாதை கொடுக்குறோம், நம்ம சொல்கிறத செய்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. நீ பாஜக எடுத்து பேட்டி கொடுன்னா பேட்டி கொடுத்து தான் ஆகணும், பேட்டி கொடுக்குற, அதுக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எப்பயுமே அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். அதுதான், 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் மூலமாக தான் இவர் ஒற்றை தலைமைக்கே வந்தார், பொதுச்செயலாளர் ஆனார். ஆனால் அவர் பொதுச்செயலாளர் ஆன பிறகு அவங்க பேச்சை யார் பேச்சையுமே கேட்குறது கிடையாது. நான் சொல்கிறத நீ கேளுப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறார். அமித்ஷாவும் அதை தான் சொன்னார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் தலைமையில் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி, இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுக மும்மொழி கொள்கையை
எதுக்காக எடுத்துகிட்டு வராங்கன்னா நீட்டு, அதே போல் வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே கெட்டு போச்சு, ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க, இது சம்மந்தமாக இடி ரைடு இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி மும்மொழி கொள்கை திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செல்வாக்கு இழந்து போச்சு. ஏன்னா முக்குளத்து சமுதாய மக்கள் வந்து ஓட்டை வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு போடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலை மாற்றியாச்சு, பாஜக மாநில தலைவர்லேருந்து அண்ணாமலை மாற்றியாச்சு. இப்போ நயினா நாகேந்திரன் இருக்காரு. நயினா நாகேந்திரன் முக்குளத்து சமுதாயம் ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டிருக்காங்க, மாநில தலைவராக அவரை போட்டு பாஜக இப்படி ஒரு ஐடியா எடுத்திருக்கு. அந்த சமுதாய மக்கள் என்ன லூஸா, அந்த சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் யோசிப்பாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதா, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஒரு முக்குளத்து சமுதாய மக்களுக்கு வந்து நான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், நயினா நாகேந்திரனுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், பதவி கொடுத்துட்டோம், அதனால் நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? அவங்க வந்து யோசிப்பாங்கள்ல, கொஞ்சமாவது யோசிப்பாங்கள்ல, கண்டிப்பாக யோசிப்பாங்க. நயினா நாகேந்திரன் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஓட்டு போடணுங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமுதாயம் அப்படிங்கிறனால ஒரே சமுதாயத்தை சேர்ந்த 2 பேரும் போய் ஒரே இடங்களில் ஓட்டு கேட்டால் எப்படி போடுவாங்க? சமுதாயத்துக்காக ஓட்டு போடுற மக்களாக இந்த சைடு, பாசத்துக்காக ஓட்டு போடுற மக்கள் தென் மாவட்டம் டெல்டா மாவட்ட மக்கள்லாம் அது புரியாமல் சமுதாயத்தை தூக்கி நிப்பாட்டிக்கிட்டே கிடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டங்கள்லாம் பேசுகிறாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் மூலமாக, ஓபிஎஸ் மூலமாக, டிடிவி தினகரன் மூலமாக, சசிகலா மூலமாக பிரிஞ்சு போன அதிமுக ஓட்டுகளை வந்து திரும்பவும் கொண்டு வர முடியும்னு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் போட்ட கணக்கு. இந்த கணக்கு வந்து தப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு, திமுக ஓட்டு, திமுக வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணுவோம், திமுக அழிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி யோசித்து பேசிகிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும். அவர் 2 ரைடுக்கே பயந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினும். அதே போல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் சும்மா இல்லை. அவரும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நிபந்தனைகளை அமித்ஷா கொடுத்துருக்கிறார். இது சம்மந்தமாக தான் பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்குது. அவர் டெல்லியில் போய் மார்ச் 25ஆம் தேதி அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வந்தார்ல, அவர் கூட போன ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் யாருக்குமே தெரியாது, சேலம் இளங்கோவன், எடப்பாடியோட நிழல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர் போனார். இவரெல்லாம் திரும்பி வந்துட்டார். டெல்லியிலேயே வந்து சேலம் இளங்கோவன் இருந்தார். சேலம் இளங்கோவன் மூலமாக அமித்ஷாவுக்கு வந்து சில நிபந்தனைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஒரு 10 நிபந்தனைகளை கொடுத்துருக்காரு. இந்த நிபந்தனைகளுக்கு ஓகே அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து தலைமை அதிமுக தான், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் இந்த தலைமை வந்து இருக்கணும். நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணி இதுக்கு பாஜக தான் தலைமை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை 1 கொடுத்துருக்காரு. 2வது வந்து அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் வந்து தலையிடக்கூடாது. அதான் அமித்ஷா நேரடியாக செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லிட்டார். அதிமுக உட்கட்சி பிரச்சனையிலேருந்து நான் பாஜக வந்து எந்த விதத்துலையும் ஸ்டெப் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டார். உட்கட்சி பிரச்சனைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இது போல் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட சில 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேசி பழனிசாமி கூட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களையெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே திரும்பவும் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து தான் வந்து உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வர 2026 தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் போட்டி போடும், அதுக்கு ஓகே சொல்லணும். ஆமாம், அப்புறம் அதிமுக தலைமையில் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அதிக தொகுதியில் நிற்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். இது எடப்பாடி பழனிசாமி பாஜகட்ட வந்து ஒரு பர்மிஷனை வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜக இடங்களை வந்து கேட்டு நீங்கள் எவ்வளோ இது அப்படிங்கிற இதை கேட்கலாம், ஆனால் நாங்கள் கொடுக்குறது தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து வெற்றி பெறக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 80 சீட்டு கேட்குறீங்க அப்படின்னா 80 சீட்டில் நாங்கள் குறித்து 40 சீட்டை கொடுப்போம். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் 40 சீட்டை கொடுப்போம், 40 சீட்டு நீங்கள் கேட்குற தொகுதியை கொடுப்போம், 40 சீட்டு நாங்கள் டிசைட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக சார்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 7வது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் சரி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவரோட உறவினர் வீடு, அப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க வீடு, எந்த வீட்லேயுமே ரைடு வழக்கு இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கும் அமித்ஷா ஓகே சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த வழக்கு ரைடு இதெல்லாம் சம்மந்தமாக அமலாக்கத்துறை என்னென்ன வழக்குகளை சேகரித்து வச்சுருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் பையன் அவருடைய சம்பந்தி அதே போல் சேலம் இளங்கோவன் இப்படி நிறைய பேர் மாட்டுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஏற்கனவே அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறார்.
இதிலெல்லாம் வழக்கு நீங்கள் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திமுக பாஜகவுக்கு ஒரு அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா திமுக அமைச்சர்கள் மேலே ரைடு விடணும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுக்கும் ஓகே சொல்லி தான் இப்போ அமைச்சர் நேரு வீட்டில் ரைடு நடந்தது. இதெல்லாம் வந்து ஓகே, அமைச்சர்கள் வீட்டில் வந்து ரைடு நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தனால தான் இந்த கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இவங்க வந்து முக்கியமான அமைச்சர்கள். தேர்தல் சமயத்தில் இவங்க வந்து காசு பணத்தை எல்லாத்தையும் விட்டறிவாங்க, ஓட்டுக்கு 10,000 கூட கொடுத்து செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளால் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் திமுக அமைச்சர் மேலெல்லாம் ரைடு கண்டிப்பாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி 10 நிபந்தனைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறார் அமித்ஷாவுக்கு. அது சேலம் இளங்கோவன் மூலமாக அப்ரோச் பண்ணி சேலம் இளங்கோவன் வந்து இதெல்லாம் ஓகே அமித்ஷா சொன்ன பிறகு அமித்ஷாவோட வருகை வந்து அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி 10ஆம் தேதி இது பண்ணி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்ச் 25ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. சேலம் இளங்கோவன் மூலமாக பார்த்திங்கன்னா டெல்லியில் அமித்ஷாவோட தினமும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டீலை வந்து ஓகே பண்ணியிருக்கிறாரு. இது 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்புலாம் தவிர்த்துட்டார், எங்கேயுமே பேசலை. அது இல்லாமல் அமித்ஷாவுக்கு இரவு விருந்து கொடுக்கறதுக்கு ஜெயக்குமாரை வர சொன்னதுக்கு ஜெயக்குமார் வந்து வர முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் விரைவில் வந்து வேறு கட்சிக்கு போயிடுவார், இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. நன்றி.